சாணக்கியாவின் 5ஆம் ஆண்டு விழா அரசியல் அனல் பறக்க தேர்தலுக்கு திசை காட்டும் அதிரடி நிகழ்ச்சி மார்ச் 16 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தி மியூசிக் அகாடமி, ராயப்பேட்டை, சென்னை. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து வலியுறுத்தி யாரிடம் எந்த மந்திரிடம் செல்ல வேண்டுமோ அவர்களெல்லாம் சென்று இந்த பகுதியில் இருக்கின்ற குலசேரம்பட்டினம் பகுதியில் இருக்கின்ற ராக்கெட் ஏவுதளம் என்பது பூமத்திய ரேகைக்கு அருகாமையில் இருக்கின்றது. அதில் செல்கின்ற போது மற்ற இடத்தில் ராக்கெட் ஏவுதளம் ஏவினார்கள் என்று சொன்னால் 4 ரூபாய் வருகின்றது என்று சொன்னால் இங்கே 1 ரூபாய் செலவில் போகும் என்ற நிலைகளையெல்லாம் எடுத்து சொல்லி இன்றைக்கு பாரதத்தினுடைய பிரதமராக இருக்கின்ற இந்திய பாரத பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் இன்றைக்கு அதை அடிக்கல் நாட்டியிருக்கின்றார்கள். அதற்கான இடங்களை இன்றைக்கு அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய பெருமக்கள் அவர்கள் தமிழக அரசு எல்லாம் சேர்ந்து அந்த இடம் ஒரு 2500 ஏக்கரை எடுத்து கொடுத்துருக்காங்க. அதில் வேலை பணி நடந்து வருது. அதில் எல்லாரும் எங்களுடைய பகுதி மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னன்னு சொன்னால், வர இருக்கின்ற காலத்தில் கடுமையான வேலைகளை செய்வதற்கு தகுதியுள்ள கடற்கரை பகுதியில் இருக்கின்ற மீனவர்கள் படித்தவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் அங்கே வேலை கொடுக்கணும். அதுபோல் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற, அதுவும் எங்களுடைய திருச்செந்தூர் தொகுதியில் இருக்கின்றவர்களும் நிறைய படித்த இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அதாவது ஐடிஐ படித்தவங்க, அதுபோக பல்வேறு வகையில் படித்த இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல் தமிழகத்தில் இன்றைக்கு குறிப்பாக சொல்லப்போனால் இங்கிருந்து சென்றவர்கள் தான் இஸ்ரோவில் சிவனிலிருந்து அப்துல் கலாமிலிருந்து அதுபோல் இன்றைக்கு இருக்கின்ற விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் இன்றைக்கு தமிழகத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு பல்வேறு வகையில் கிண்டி அதுபோன்ற பெரிய நிறுவனங்களை படித்து விஞ்ஞானிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் வெளிநாடுக்கு செல்வது, பல்வேறு வகையில் வேலை செய்கின்ற நிலைகளாக இருக்கின்றது. அத்தனை தமிழகத்தைச் சேர்ந்த அந்த இளைஞர்களுக்கு அந்த பகுதியில் அந்த வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் இந்த பகுதியினுடைய அமைச்சர் என்ற முறையிலும் அந்த கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டிய வகையில் நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம். இந்த பகுதியில் இதற்கான உதிரி பாகங்கள் செய்கின்ற ஃபேக்ட்ரிலாம் வருது. அதுலேயும் வேலைவாய்ப்பை இந்த பகுதியில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு அதிகமாக வேலை செய்யக்கூடிய திறனுடைய வேலையாட்கள் நிறையா இருக்காங்க. அவங்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசாங்கத்துக்கு இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதியுடைய அமைச்சர் என்ற வகையில் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இன்றைக்கு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற விவசாய அக்ரியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற பனை ஏறுவதற்கான மிஷின் லிஃப்ட்டு, அதை இன்றைக்கி டெமோ பண்ணுறதுக்கு இங்கே வந்திருந்தாங்க. அந்த டெமோ பெறுகின்ற வகையில் இங்கே அடைக்கலாபுரத்தில் இருக்கின்ற 2 சங்கங்கள் இருக்குது. அத்தனை பேரும் ஒரிஜினலாக உள்ள கருப்பட்டி இங்கே செய்து தருவாங்க. அந்த வகையில் அவர்களுக்கு பயன்பெறுகின்ற வகையில் அதற்கான சப்சிடி வேணுங்கிற கோரிக்கையை இன்றைக்கு கேட்டிருக்காங்க அந்த பனையேறும் தொழிலாளர்கள். அவர்களுக்கு அது சப்சிடியோடு கொடுக்கின்ற போது அவர்களுக்கு பேங்கில் இருந்தும் வட்டி இல்லாத கடன் கொடுப்பதற்கு வழிவகை செய்கின்ற போது அவர்கள் இந்த தொழிலை நன்றாக செய்யக்கூடிய வகையில் சொன்னாங்களே, என்ன பானம், நீராபானம் போன்ற இதுகளை ஏற்பாடு செய்து இந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி தொழில் செய்வதற்கு வாய்ப்பு நிறையா இருக்குது, பணம் இருக்குது. அதை செய்வதற்கான வழிவகைகளை காண்கின்ற வகையில் பார்வையிட்டது இல்லாமல் அந்த துறையினுடைய அமைச்சர் அவர்களிடம் பேசின வகையில் அந்த அமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அவர்களுக்கான சப்சிடியை வாங்கி தர்றதுக்கு உள்ள பணியை நான் செய்து தரேன். பேங்கை நீங்கள் பார்த்துக்கணும். பேங்கையும் அழுத்தம் கொடுத்து வட்டி இல்லாத அந்த எப்படி மீனவர்களுக்கு பல்வேறு வகையில் உதவி செய்கின்றோமோ அதுபோல் இந்த பனை தொழிலாளர்களுக்கும் உதவி செய்வதற்கான பணிகளை செய்வோம் என்ற வகையில் அமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். அதையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கணும். வெகு சீக்கிரத்தில் இங்கே இருக்கின்ற முதல்ல 2 சங்கத்துக்கு இந்த மிஷினை வாங்கி கொடுக்க போகிறோம். அது மட்டுமல்ல, எல்லா பயணி காக்கிற இடங்கள்லையும் லைட் இல்லைங்கிற சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த சோலார் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சோலாரையும் நாங்கள் எங்கள் இயக்கத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சார்பாக இந்த லைட்டு போடுற சோலாரும் போட்டு கொடுக்குறோங்கிற உறுதியை சொல்லியிருக்கோம். மீன்வளத்துறை சார்பாக அனைத்து மீனவர்களுக்கும் 100 பேருக்கு இன்ஜின் கொடுக்குறோம் தேர்தல்
அது அனைத்து எல்லா மீனவர் கிராமங்களுக்கும் உள்ளது. எல்லா மீனவரும் இல்லை, இந்த இந்த பகுதியில் இருக்கின்ற தெருமலை ஒட்டி இருக்கிற மீனவர் பகுதி இருக்குல்ல, அந்த பகுதிகள் எல்லாம் அங்கேருந்து வர்ற சிஎஸ்ஆர் ஃபண்டு, அந்த ஃபண்டு மூலம் அவர்களுக்கு அந்த இன்ஜின்களில் ஒவ்வொரு ஊருக்கும் 100 ஊர் கமிட்டியினுடைய கருத்துரை பெற்று அவர்களுக்கு வழங்கலாங்கிற முடிவு எடுத்திருக்கோம். அதை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுப்போம்.